என்னைதான் சொல்றான். சொல்லுவாங்க இந்த மாதிரி பணமும் அதிகாரமும் இருக்கிறவங்க பின்னாடி கூட்டம் போறது ஓகேடா, அது சாதாரண விஷயம்னா எதுவுமே இது ரெண்டுமே இல்லாம ஒருத்தர் பின்னாடி கூட்டம் கூட தான் என்னைதான் சொல்றான். இது ரெண்டுமே இல்லாத ஒருத்தனை மக்கள் நேசிக்கிறாங்கன்னா அது இந்த மண்ணில் வெகு காலத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா காமராஜர் கூட அதிகாரம் வந்துருச்சு. ஒரு எளிய மகனை என்னை நேசிக்கிறாங்கன்னா அது என்னுடைய அன்பு தான். நான் இந்த மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறதா. அதுல என்னை கடைசி வரை என் மக்கள் தலைவனாக ஏற்க மாட்டாங்க. ஏன்னா அவன் என்னை பார்க்கும்போது எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, என் மகன், என் பேரன் இப்படித்தான் என்னை பார்ப்பாங்களே ஒழிய அவன் கண்ணாடியில் போய் அவன் முகத்தை பார்க்கும்போது என் முகம் போகும். நாங்கள் ஒரே மாதிரி இருக்கிறத அவனுடைய மன உணர்வை, அவனுடைய வேதனையை, அவனுடைய காயத்தை, அவனுடைய வலியை என்னுடைய மொழி உணர்த்துது. நான் அவனுக்காக பேசுறேன். என்னுடைய ஆவேசமும் கோபமும் அவனுடையதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறதுனால என்னை நோக்கி என்னை நேசிக்க தொடங்கிட்டான். வேற என்கிட்ட ஒன்றும் இல்லை. இல்லைன்னா வாக்குக்கு ₹1 காசு வாங்காம 36 லட்சம் பேர் என்னை தேடி வாக்கு செலுத்தி என்னை அங்கீகரிக்கிறான்னா இப்ப பாத்தீங்கல்ல கைதட்டு கடைசி ஒரே வார்த்தை தான், யாரா இங்கன்னு கேட்டான்ல, நீ யாரா அப்படின்னு. அதுல எங்க அண்ணன் MS பாஸ்கர் பேசுறாருல, உனக்கு நாங்க இப்படி பேசுறது பிரச்சனையா இல்லை என் மொழியே பிரச்சனையான்னு கேட்டார்ல, அதுதான்